ஹாய்ங்க. ஸ்டில் நீங்கள் சிஎஸ் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் லேஅவுட்ஸ் பில்ட் பண்ணுறதுல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்களா? ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது சிஎஸ்எஸ் கிரிட். ஸோ 100 days of ரெண்டாவது சேலஞ்சில் இன்றைக்கி டே 13 சிஎஸ்எஸ் கிரிட். ஃபர்ஸ்ட் கிரிட்னா என்னன்னா சிஎஸ்எஸோட 2D லேஅவுட் சிஸ்டம் தான் அந்த கிரிட். ஸோ நீங்கள் அந்த கிரிட் யூஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்டோட என்டையர் லேஅவுட் ஸ்ட்ரக்சரையுமே நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஹெட்டர் எப்படி இருக்கணும், சைட் மெனு எப்படி இருக்கணும், கண்டென்ட் எப்படி இருக்கணும் அண்ட் ஃபூட்டர் எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்துட்டு ஒரு லேஅவுட் ஸ்ட்ரக்சராக பில்ட் பண்ணுறது தான் சிஎஸ்எஸ் கிரிட்டோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டிவிஷன் டேக் கொடுத்துருக்கேன். அந்த டிவிஷன் டேக் உள்ள 8 பாக்ஸ் டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க என்னோட பேரண்ட் டிவிஷனுக்கு கிளாஸ் வந்துட்டு கண்டெய்னர் நேம் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற ஒரு டிவிஷனுக்குமே வந்துட்டு நான் ஸ்டைல் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஒரு கலர் கோரல்னு ஒரு கலர் கொடுக்குறேன் அண்ட் பார்டர் அப்ளை பண்ணுறேன். பார்டர் 1 pixel சாலிட் பிளாக்னு கொடுக்குறேன் அண்ட் ஒன்றுக்கும் பேடிங் அண்ட் ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அண்ட் டெக்ஸ்ட் அலைன் எங்கே இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட் இருக்கிற அந்த டிவிஷனுக்கு மட்டும் நான் ஸ்டைல் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கண்டெய்னருக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ நான் ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்ததுமே உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இன்லைனாக டிஸ்பிளே ஆகும்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸை அப்படியே கிரிட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் எடுத்துட்டு டிஸ்பிளே கிரிட்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். அதில் வந்துட்டு 1FR அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த 1FR என்னன்னா 1 ஃப்ராக்ஷன் தான் 1FRன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 1FRனா நீங்கள் வந்துட்டு உங்களோட காலம் வந்துட்டு எவ்வளோ ஃப்ராக்ஷனில் டிஸ்பிளே ஆகணும். இப்போ 100% இருந்து 1FR என்னன்னா 100% தான். 100/1 ஸோ 100% தான். ஸோ நான் 2FR கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 100/2 அண்ட் 3FRனா 100/3, 4FRனா 100/4. இந்த மாதிரி உங்களோட காலம்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 100ல் எவ்வளோ வந்து டிஸ்பிளே ஆகணும்னு நீங்கள் டிஃபைன் பண்ணுறதா இந்த 1FR. ஸோ நான் 1FRன்னு நான் 2 கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த கண்டெய்னரில் இருக்கிற ஒரு பாக்ஸுமே வந்துட்டு எனக்கு 2 டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் 4FR கொடுத்தேன்னா 25 25% வந்துட்டு உங்களோட பாக்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அதே நீங்கள் ரோவுமே வந்துட்டு ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ ஒன்றுக்குமே ஒரு ஹைட் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 100 VH அண்ட் 200 VH, 300 VH, 400 VH இதே மாதிரி நான் 4 ஸ்டைல் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போகிறேன். இப்போ ஒன்றுக்குமே ஒரு ஹைட்டில் டிஸ்பிளே ஆகுதுல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்மே வந்துட்டு ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கிரிட்டில் கேப் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ நான் கேப் 10 pixel கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பாக்ஸுக்கும் நடுவில் 10 pixel கேப் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் கேப் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரி கிரிட்லேயே வந்துட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் ஒரு பிடிஎஃப்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் டே 13 கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டிஎம்ல சென்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கிரிட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எப்படி உங்கள் வெப்சைட் லேஅவுட் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறது நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ.